ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைல் பார்த்தா சூப்பரான மாசான ஆட்டிடியூட் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சிம்பிளாக ஷார்ட்டாக பார்க்குறதுன்னு நம்ம இதில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் நம்ம சேனல் வந்து புதுசாக வரணும், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆளில் போட்டு வீடியோ கண்டு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்பும் உங்களுக்கு பக்காவாக புரியும். வாங்க இந்த வீடியோ வந்து சிம்பிளாக மேக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுங்க. அலைட் மோஷன் அப்ளிகேஷனோட ப்ரொமோஷன் லிங்க் கீ டிஸ்பிளேல தந்துருப்பேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஆப்பில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான புக் ஆப்ஷன் மட்டும் நான் சிங்கிள் பர்சென்ட்டாக தந்துருப்பேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் டவுன்லோட் பண்ண புக் மாப்ஸ் வந்து நீங்கள் ஷேர் ஆப்ஷனில் அலைட் மோஷனில் ஒன் டச் பண்ண போது ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆகி நீங்கள் ப்ளஸ் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் கீழே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ண புக் மாப்ஸ் வந்து ஷோ ஆகும். புக் மாப்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே வந்து ஆடியோ லேயர் இருக்குது. ஆடியோ லேயர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. ஆடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்பிளே வந்துடும். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ண ஆடியோ லேயருக்கு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணால் மேலே ஒரு ரெண்டு ஆட் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். 9:16 ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணிப்பாங்களா, பேக் வந்துங்க, ப்ளஸ் ஐயன் கொடுங்க, மீடியா போங்க, ப்ளஸ் ஐயன் கொடுத்துங்க. கரெக்டாக பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ப்ளஸ் ஐயன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 9:16 ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுன்னா 30 FPS 30 FPS கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. ப்ளஸ் ஐயன் கொடுங்க, மீடியா போங்க. ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே திராட் கிளிக் பண்ணுங்கள். திராட் கிளிக் பண்ணி ஃபிஃப்த்தான ஃபில் கம்போசர் வரும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மூணு ஆப்ஷன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிங்க. செட்டிங் பல ஏஆர் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் பேஜ்னு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகும். ஃபுல் எக்ஸ்போர்ட் ஆனால் சேவ் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துங்க. இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து உள்ளே ஆட் பண்ணுற எல்லா இமேஜும் இந்த சைஸ் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே 2 லேயர் இருக்கா, அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு டெலிகிராம் பேஜ் இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணது அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து இம்போர்ட் ஆகிடும். நீங்கள் அலைட் மோஷன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து ப்ளஸ் சைன் கொடுத்து ஆட் பண்ணிங்க. பாருங்கள் லைட்டாக உங்களுக்கு ஷோ ஆகுதா. இப்போ அதுக்கே ஒரு லேயர் இருக்கும். அதே லேயர் தான். அந்த லேயர் அதே கலர் அண்ட் ஃபீல்ட் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி அதே இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. அதுதான் பாருங்கள் நீங்கள் ப்ரொஃபைல் பார்த்தா கரெக்டாக வந்து இந்த இமேஜ் செட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் நெக்ஸ்ட் வந்து குரூப் லேயர்லாம் இருக்கும். இதே மாதிரி இந்த குரூப் லேயருக்கு இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணணும். நான் ஒரு குரூப்புக்கு சொல்கிறேன். நீங்கள் அதே மாதிரி மற்ற எல்லா குரூப்புக்கு ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இந்த குரூப் கிளிக் பண்ணுங்கள். குரூப் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் குரூப்னு ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் கொடுத்தோன்னே உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் லேயர் ஆட் பண்ணுறதுக்கு எஃபெக்டோட கொடுத்துட்ருப்பேன். கரெக்டாக இந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஆப்ஷனுக்கு கலர் ஃபில் போகும். கலர் ஃபில் இந்த ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அதான் இதே மாதிரி கரெக்டாக நெக்ஸ்ட் இமேஜ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணி வந்துருங்க. கலர் ஃபில் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிங்க. நீங்கள் இமேஜில் ஆட் பண்ணால் பேக் வந்துங்க. ஸ்க்ரோல் பண்ணால் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண கரெக்டாக தான் நீங்கள் ப்ரொஃபைல் பார்த்தா எஃபெக்டோடலாம் கரெக்டாக ஆட் ஆகிடும். நீங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி கரெக்டாக லாஸ்ட் இருக்கிற எல்லா குரூப்பும் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இந்த இமேஜ் வந்து கரெக்டாக கலர் அண்ட் ஃபில் ஆட் பண்ணிங்க. கலர் அண்ட் ஃபில் ஆட் பண்ணோன்னே இந்த ஐ ஆப்ஷன் வந்து நான் ஆஃப் பண்ணிருப்பேன். நீங்கள் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணால் இப்போ செட்டிங் பார்த்தா ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ செட்டாக செக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆனால் சேவ் ஊற்றுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.